கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபார்ம்டு, ஒரு சமுதாயத்தின் உருமாற்றம் என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் சத்தியங்களை படிக்கிறோம். இந்த 2வது நாளில் நமக்குரிய தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், முடிவடையாத ஊழியம், புத்த மதத்தவருக்கு சுவிசேஷம். தி அன்ஃபினிஷ்ட் மிஷன் ரீச்சிங் புத்திஸ்ட்ஸ் வித் த காஸ்பல் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த நாளுக்குரிய முக்கிய வேத வசனம் என்னவென்றால், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்பதே. அன்பானவர்களே, நேற்றைய தினம் நாம் என்ன படித்தோம்? அக்கறையில் உள்ளவர்களுக்கு நாம் அக்கறை காட்ட வேண்டும் என்று நேற்று படித்தோம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். லெட் அஸ் பாஸ் ஓவர் அண்ட் டு தி அதர் சைடு. அக்கறையில் அக்கறை காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அக்கறையில், கலிலேயா கடலுக்கு அக்கறையில் இருந்தவர்கள் மீது அக்கறை காண்பித்தார். We must also show concern for the other side. அன்பானவர்களே, அப்படியானால் நமக்கு அப்பால் அக்கறையில் இருக்கிறவர்கள் யார்? இயேசுவை அறியாமல் இருக்கிறவர்கள் யார் யார் என்று நாம் தேடினால், நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான மதம் எதுவென்றால் புத்த மதம், புத்திசம் அல்லது பௌத்த மதம் என்று நாம் சொல்லலாம். உலகத்திலேயே 4வது பெரிய மதம் எது என்றால் இந்த புத்த மதம்தான். 520 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அதாவது 52 கோடி பேர் புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக நம் உலகத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவில் கிமு 5ஆம் நூற்றாண்டில் உருவான இந்த புத்த மதம் இப்பொழுது ஆசியா முழுவதும் பரவிவிட்டது. குறிப்பாக இலங்கையில் எங்கு பார்த்தாலும் புத்தர் சிலைகளை மலை மேல் பார்க்கலாம், ரோட்டோரங்களில் பார்க்கலாம், ஏன் சிக்னலில் கூட அங்கங்கே ஒரு முக்கியமான டேர்னிங்ஸ், அந்த மாதிரி இடங்கள்லாம் பெரிய 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 புத்தர் சிலைகளை நாம் இலங்கையில் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட புத்த மதத்தவருக்கு நாம் எப்படி சத்தியம் சொல்ல வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய அக்கறை. அவர்கள் அக்கறையில் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அக்கறையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த 2வது நாள் வாலிபர் ஜெப வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு அப்பால் அக்கறையில் இருக்கக்கூடிய புத்த மதத்தவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுங்க. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். புத்த மதத்தில் 3 முக்கியமான பிரிவுகளை நாம் பார்க்க முடியும். நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஸ்கூலில் படிக்கிற டைமில் 2 பிரிவுகள் அப்படின்னு நல்ல ஞாபகம் இருக்குது. சரிங்களா? ஹீனயானா, மகாயானா அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் இப்பொழுது பல 20-25 வருஷம் கழித்து படிக்கும் பொழுது இப்பொழுது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிறது. இந்த புத்த மதத்தில் 3 பிரிவுகள் இருக்கின்றனவாம். கௌதம புத்தர் என்ன செய்தார்? ஆசையே அனைத்து தீமைகளுக்கும் காரணம் என்ற ஞானோதயம் பெற்று அவர் என்ன பண்ணார்? குடும்பம் குட்டி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். இவர் வழியாகத்தான் புத்த மதம் தோன்றியது. இதில் இருக்கிற 3 பிரிவுகள். ஒன்று என்னவென்றால் தேரவாதம், தேரவாடா என்று சொல்லுகிறார்கள், அல்லது ஹீனயானா, HINAYANA, ஹீனயானா என்று சொல்வார்கள். மிக பழமையான பாரம்பரியமான ஒரு பிரிவு தான் புத்த மதத்தில் இந்த தேரவாதம். 2வது மகாயானம், மகாயானா அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் லிபரல் பிரான்ச். இதில் ரொம்ப எடுபடியாக இருக்க மாட்டாங்க இந்த புத்த மதத்தவர்கள். இந்த பிரிவில் இருக்கிறவர்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க.
சரிங்களா, லிபரலாக இருப்பாங்க. ஆகவே இந்த 2 பிரிவுகளும் தென்கிழக்கு ஆசியாவில் பரவலாக காணப்படுகிறது. மகாயானா, ஹீனயானா, இந்த 2மே தென்கிழக்கு ஆசியாவில் பரவலாய் இருக்கிறது. 3வது பிரிவு என்னவென்றால் வஜ்ரயானா, வஜ்ராயானம் என்று சொல்லுகிறார்கள். திபெத் நாட்டில், அதாவது சைனாவில் திபெத் பகுதியில் மிக பரவலாக இந்த வஜ்ராயான பிரிவாகிய புத்த மதம் காணப்படுகிறது. திபெத், பூட்டான், நேபாளம், மங்கோலியா, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்வதற்கு சாதகமற்ற இடங்கள், சட்ட விரோதம். அங்கே ஊழியம் செஞ்சோம், மிஷினரி ஊழியம் செய்தோம், இயேசுவை பற்றி சொன்னோம் என்றால் இதெல்லாம் சட்டவிரோதமான இடங்கள். ஒரு காலத்தில் நேபாள் சதன் ஏஷியா டிவிஷனில் இருந்துச்சு, இப்போ அது தனியாக பிரிஞ்சிருச்சு. அன்பானவர்களே, இப்போ என்ன பார்க்குறோன்னா, த புத்திஸ்ட் வேர்ல்ட் லார்ஜ்லி ரிமைன்ஸ் அன்ரீச்ட். புத்த மதத்தில் இருக்கிற மக்களை இன்னும் சத்தியம் போய் சேரவில்லை. இன்ஃபேக்ட் there are more Christians converting to Buddhism than Buddhists to Christianity. அதாவது கிறிஸ்தவர்களில்தான் அநேகர் புத்த மதத்திற்கு போகிறார்களே ஒழிய புத்த மதத்திலிருந்து அநேகர் கிறிஸ்தவத்துக்கு இப்பொழுது வருகிறது இல்லை. இதான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற நிலவரம். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது 0.01%, 0.01% புத்த மதத்தவருக்கே இயேசுவை பற்றி தெரியும். இயேசுவை பற்றி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் புத்த மதத்தில்? 0.01%. அப்படியானால் அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், இயேசு எப்படி வருவார்? கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா, UK, USA போன்ற நாடுகளில் கூட புத்த மதம் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தகரமான உண்மை. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு நிறைய வாலிப மிஷனரிகள் தேவை. யங் மிஷனரிஸ் ஆர் நீடட் டு ரீச் த புத்திஸ்ட் கம்யூனிட்டி. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் பல காரியங்களில் பிஸி ஆகிட்டோம். எல்லாம் ஃபோனில் பிஸி ஆகிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸி ஆகிட்டோம், தூங்குறதில் பிஸி ஆகிட்டோம், ஊர் சுற்றுறதில் பிஸி ஆகிட்டோம், படிக்கிறதில் பிஸி ஆகிட்டோம், சம்பாதிக்கிறதில் ஐடி ஃபீல்டு அப்படி இப்படின்னு வெளிநாட்டுக்கு போகிறதும், US, UK இப்படி சம்பாதிக்கிறதெல்லாம் இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் தீவிரமாக இருக்கிறார்களே ஒழிய we are not realizing that there is a Herculean task before us. நமக்கு முன்பாக ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது என்பதை உணர்வதில்லை. இலங்கையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். கடந்த கால தவறு, மிஸ்டேக் ஆஃப் த பாஸ்ட். அது என்ன கடந்த கால தவறு? பைபிளில் படித்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு கைதிகளாக சென்றார்கள். அந்த 70 years கேப்டிவிட்டிக்கு அப்புறம் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்படி திரும்பி வந்த பொழுது அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? ஆகாய் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனில் கைதிகளாக 70 வருஷம் இருந்துட்டு திரும்பி வந்தவங்க சொன்னாங்களா, ஆண்டோடைய ஆலயத்தை அப்படிலாம் ஒன்றும் சீக்கிரம் கட்ட வேணாம், என்ன கட்டுறதுக்குன்னு டைம் வரல. டைம் ஹஸ் நாட் கம் டு ரீபில்ட் த டெம்பிள் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏனென்றால் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணான்? எருசலேம் தேவாலயத்தை அழித்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கைதிகளாக கொண்டு சென்றான் பாபிலோனுக்கு. அப்படி முதலில் கைதிகளாக போன இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மூதாதையர்கள். 70 வருஷம் கழித்து திரும்பி வந்தவர்களோ அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த இஸ்ரவேல் மக்கள். இவர்களுக்கு ஆண்டவரை பற்றியோ ஆலயத்தின் மகத்துவம் பற்றியோ அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நாம் அப்படி தானே இருக்கிறோம். நிறைய வாலிப பிள்ளைகள், எங்கள் தாத்தா அப்படி ப்ரே பண்ணுவார், எங்கள் பாட்டி அப்படி ப்ரே பண்ணுவார், எங்கள் அம்மாச்சி எங்கள் அப்படி அவங்க இவங்கெல்லாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் அடுத்த தலைமுறையாகிய நம்மிடத்தில் தேவ பக்தி எங்கே? Young people, are we going to church regularly, on time? Are we keeping the Sabbath faithfully? ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறோமா? ஓய்வு நாள் உண்மையாக கடைபிடிக்கிறோமா? வேதாமத்தை தினம் வாசிக்கிறோமா? ஆர் வி நீலிங் எவ்ரிடே இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் டு ப்ரே? வாலிப பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே,
அப்போ என்ன பண்ணாங்களாம், 7 வருஷம் பாபிலோனில் இருந்துட்டு திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? தொடர்ந்து பாருங்களேன், அடுத்த வசனங்களை வாசிப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றார், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பாபிலோனிலிருந்து திரும்பி வந்துட்டீங்கல்ல, ஸோ பில்ட் த சர்ச் நவ், பில்ட் த டெம்பிள், ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து என்னென்னமோ பண்ணாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பழிக்கலை, வாழ்க்கையில் செழிப்பு ஏற்படவில்லை. பாருங்க 10-11 வசனங்கள். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு, அதாவது கைவேலை அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனை விட்டு திரும்பி வந்தார்கள். அவங்க வந்து என்னெல்லாம் செஞ்சாங்களோ செஞ்ச காரியம் ஒன்றுமே வாய்க்கலை. வாழ்க்கையில் வறட்சி, வானம் மழையை பொழியவில்லை, பூமி தன் பலனை கொடுக்கலை, எங்கே பார்த்தாலும் வறட்சி. ஏன் தெரியுமா? The people who returned from Babylon, they forgot to rebuild the temple of God for some time. ஆண்டோடைய ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கு மறந்து போனார்கள். அவங்க வீட்டை தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. They were building their own houses. மிஸ்டேக் ஆஃப் த பாஸ்ட். விளங்குது உங்களுக்கு? ஆலயத்தை கட்டாமல் அவனவன் தன் வீட்டை கட்டி கொண்டிருந்தான், தேவனுடைய வீட்டை கட்டவில்லை. அன்பானவர்களே, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டை கட்டுகிறோமா? பில்டிங் காட்ஸ் ஹவுஸ். ஆர் வி பில்டிங் காட்ஸ் ஹவுஸ்? ஒரு வசனம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 3:15 பவுல் சொல்றார், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வீடு என்றால் என்ன? ஆண்டவருடைய ஆலயம். தேவனுடைய வீட்டை கட்டுவது என்றால் என்ன? What does it mean by building God's house? Building God's house means engaging in mission work. தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுவது தான் தேவனுடைய வீட்டை, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது ஆகும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்க, வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி? நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், முதலிடம் கொடுக்கிறோம்? படிக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல பொண்ணு அமையணும், நல்ல மாப்பிள்ளை அமையணும், வெளிநாட்டுக்கு போகணும். இன்றைக்கி இப்படி தான் எல்லாருமே இருக்கிறாங்க அட்வென்டிசத்தில். We must set our priorities straight. நம்முடைய முன்னுரிமைகளை நாம் வகைப்படுத்த வேண்டும். பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek ye first the kingdom of God, and all these things shall be added unto you. God's kingdom and God's righteousness we must seek first. தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை, எது தேவனுடைய பார்வையிலே சரியோ அதை செய்யணும். என்னாச்சு தெரியுமா? we all have become worldly minded. எல்லாம் உலக சிந்தை உள்ளவங்களாக மாறிட்டோம். கடந்த கால இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டோடைய வேலையை மறந்துட்டு நம்முடைய வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்திற்கு திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறோம். கடந்த கால தவறை நாம் மீண்டும் செய்துவிடக்கூடாது. நாம் அதில் கவனமாக இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் செருபாபேல் என்ற நபரை எழுப்பினார், யோசுவா என்ற பிரதானாசாரியனை எழுப்பினார், ஆகாய், சகரியா போன்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி தேவன் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட ஊக்குவித்தார். ஆலயம் கட்டப்பட்டது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் தேவ ஊழியத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு இளம் இரத்தங்கள் தேவை. யங் பிளட்ஸ் ஆர் நீடட் டு டு காட்ஸ் ஒர்க் அமங் புத்திஸ்ட்ஸ். ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் மற்ற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சுற்றி தான் புத்த மக்கள், புத்த மதத்தை சேர்ந்தவங்க யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். அன்பானவர்களே, மற்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே.
இலங்கையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க, நீங்கள் எங்கே போனாலும் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உண்மைதானே? போன வருஷம் 2024 ஜனவரி மாதத்தில் இலங்கையில் லக்பானா கல்லூரி வளாகத்தில் 6 நாட்கள் முகாம் கூட்டங்கள் நடந்தது, கேம்ப் மீட்டிங்ஸ் நடந்தது. அதில் அடியேன் வந்திருந்தேன். இலங்கை தேவ பிள்ளைகள் எல்லாரையும் சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த கூட்டங்கள் நடக்கும் பொழுது ஒரு புத்த மதத்தை சேர்ந்த வாலிப சகோதரனும் வந்திருந்தார். தமிந்தா குமாரசிங் என்ற ஒரு நபர். ஒரு 2 நாள் அவர் கூட பார்த்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன். வெரி நாலேஜபிள் பர்சன், ரொம்ப நல்ல பயங்கர அறிவாளி. நிறைய காரியங்கள்லாம் பைபிளில் இருந்தெல்லாம் சொன்னார். அவரோட கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு நம்முடைய விசுவாசிகள் ஒருத்தர் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் அந்த புத்த மதத்தை சேர்ந்தவர் நான் மறக்கலை. தமிந்தா குமாரசிங். அந்த நபரோடு இன்னும் நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது அந்த நபர் என்றால் எனக்கு தெரியல. அந்த நபரை இது மாதிரி அநேகர் இருக்கிறார்கள், இலங்கையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சந்திக்கணும், அவங்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லணும், அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். எப்படி செய்வது? ரீச்சிங் புத்திஸ்ட் ஹவ், புத்த மதத்தவருக்கு ஊழியம் செய்வது எப்படி? நம்ம என்ன செய்யணும்? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் மீன்கள் நம்மை தேடி வரும்னு நினைக்கிறோம். மீன்கள் நம்மை தேடி வராது, நாம் தான் மீன்களை தேடி போகணும். நாம் தான் நதியை தேடி 6 குளங்களை தேடி போக வேண்டும். புத்த மதத்தவர்கள் நம்மிடம் வரமாட்டார்கள், நாம் தான் தேடி போக வேண்டும். தாய்லாந்தில் 17,000 செவன்த் அட்வென்டிஸ்டுகள் இருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் குறைவானவர்களே புத்த மதத்திலிருந்து நம்முடைய சத்தியத்திற்கு வந்திருக்கிறார்கள். அருமையான வாழைப்பிள்ளைகளே, இலங்கையில் கணக்கெடுத்து பாருங்கள், எவ்வளோ அட்வென்டிஸ்ட் மக்கள் இருக்கிறோம், எவ்வளோ புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கணக்கு எடுக்கணும்னு நினச்சேன், பட் பல வேளைகள் என்னால் முடியலை. நீங்கள் எடுங்க, டேக் எ சர்வே ஆஃப் ஆல் தி அட்வென்டிஸ்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா அண்ட் ஆல் தி புத்திஸ்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ஒரு சர்வே எடுங்க, அவர்களை எப்படி சந்திக்கலாம் என்று முயற்சி செய்யுங்கள். அதை குறித்து தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். 5 காரியங்கள், 5 ஆலோசனைகள், 5 aspects through which we can reach Buddhist community. புத்த மதத்தை சேர்ந்தவர்களை நாம் எப்படி சந்திக்கலாம்? 5 வழிகள். நம்பர் 1, be friendly. நட்பை வளருங்கள். இந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் நன்றாக பழகுவார்கள், உறவை மதிப்பார்கள். they respect relationships, உறவுகளை மதிப்பார்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தமிந்தா குமாரசிங் நல்லா பேசினார், சிரிச்சுக்கிட்டே அன்பாக பேசினார். அவர்களது வீடுகளை சந்திக்கலாம், அவர்களுக்கு சின்ன சின்ன பரிசுகள் கொடுக்கலாம். நட்பை வளர்த்து நம்பிக்கையை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். we must gain their trust first of all. இப்படி நம்ம அவங்கள்ட்ட அன்பு காட்டும் பொழுது ஒருவேளை அவங்க கேட்பாங்க, ஏன் நீங்கள் இப்படி இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க எங்கள் மேலே அப்படின்னு கேட்டவுடனே நம்ம சொல்லலாம், இயேசு கிறிஸ்து அன்பான தெய்வம், அவர் எங்களுடைய ஆண்டவர், அதனால தான் நாங்கள் அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்பர் 2, அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். pray with them. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இலங்கை சேர்ந்த அட்வென்டிஸ்ட் வாழை பிள்ளைகளை, நீங்கள் படிக்கிற காலேஜில், உங்கள் ஸ்கூலில், A லெவல் O லெவல் நீங்கள் என்ன படித்தாலும் சரி, புத்திஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் தேடி பாருங்கள். அந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வேறு தெய்வத்திடம் ஜெபிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள். நான் உங்களுக்காக ஜீசஸ்ட்டை ப்ரே பண்ணலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயோ வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. they'll be happy. ஆகவே அவர்களுடைய தேவைகள் என்னென்ன என்று தெரிந்து கொண்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறது வேறு, ஆனால் அந்த நபரோடு உங்களுக்காக உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்கலாமான்னு முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ஜெபித்து தேவன் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னால் அந்த புத்த மதத்தை சேர்ந்த நண்பர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்படியும் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே புத்த மதத்தை சேர்ந்த நண்பர்களை எனக்கு கொடுங்க, அவங்களோடு பேசணும், அவங்களோடு பழகணும், உங்களை பற்றி அவங்களுக்கு சொல்லணும் ஏசப்பா அப்படின்னு ப்ரேயர் பண்ணுங்கள். எத்தனை பேர் அப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம்? என்ன ப்ரேயர் பண்ணுறோம்? ஆண்டவரை விசா கிடைக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், முடி நீளமாக வளரணும்,
எங்களுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கணும், செலிப்ரேட் பண்ணணும், பார்ட்டிக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ட்ரெஸ்ஸு வேணும், இப்படி தான் ப்ரே பண்ணுறோம். We are praying for only material things, for material items. பொருட்களுக்காக தான் ப்ரேயர் பண்ணுறோம். We are not praying for people, we are praying only for things. அது உண்மையா? யோசித்து பாருங்க. மூணாவது என்ன செய்யலாம்? How to reach Buddhists? Teach them English. ஆங்கிலம் கற்பியுங்கள். புத்த மதத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு, மேபி ஃபார் சில்ட்ரன், சின்ன பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கலாம். ஏன் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா புத்த மதத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியும் என்று சொல்ல முடியாது. It is a high demand. Learning English or teaching them English is a high demand. ஒரு மிகப்பெரிய தேவை இந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது. ஆகவே ஆங்கிலத்தில் அழகாக பேசுகிறவங்களாம் இருக்கிறோம்ல, வாலிப பிள்ளைகள், ரெண்டு விரலையும் வச்சுட்டு டடன்னு மொபைலில் பார்த்தீங்கன்னா சாட் பண்ணுறது, டைப் பண்ணுறது. ஊழியம் செய்ய வேண்டியதில் அதை வச்சு இந்த நல்ல திறமையை வைத்து ஊழியம் செய்யலாமே. யோசித்து பாருங்கள். இது ஒரு அருமையான வழி. நாலாவது எப்படி செய்யலாம் என்றால், ஷேர் வித் தெம் மீல்ஸ். புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். இயேசுவே சொல்லியிருக்கிறார், ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. மார்க் 6:37 மார்க் 6:37 வாசிக்கிறோம், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். அந்த 5 அப்பம் 2 மீன் கொண்டு அற்புதம் செஞ்சார்லவா, அந்த டைமில் அந்த அற்புதத்துக்கு முன்னாடி சொன்னார், நீங்களே கிவ் them to eat, நீங்களே அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம இந்த உணவு கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதே இது ஒரு நல்ல பழக்கம். உணவு கொடுத்தல் உறவை வளர்ப்பதற்கு சக்தி வாய்ந்த வழிமுறை ஆகும். கஷ்டப்படுறவங்க, ரோட்டோரங்களில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து பாருங்கள், சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க. அல்லது ஃப்ரெண்ட்ஸோட பழகி, நல்ல முறையில் ஃப்ரெண்ட்லியாக பழகி, எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, நம்ம ஒரு ட்ரீட் போகலாம், எங்கள் வீட்டுக்கு ஒரு பார்ட்டி வரீங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க. ஷேர் வித் தெம் மீல்ஸ். ஒரு கிறிஸ்தவ பெண்மணி தன்னுடைய சமையல் திறமையினால் ஒரு புத்த மதத்தவர் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நுழைந்து தன்னுடைய சமையல் திறமையினால் ஊழியம் செஞ்சு அந்த இடத்துல, அந்த கிராமத்தில் ஒரு சபையவே, ஒரு கிறிஸ்டியன் சர்ச், ஒரு கிறிஸ்தவ திருச்சபையை உருவாக்குனாங்களாம். பெண் பிள்ளைகளே, சமைக்க தெரியுமா? இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு சமையல்லாம் தெரியாது. நான் நூடுல்ஸ் செய்வேன், நான் சுடுதண்ணி போடுவேன், பால் காய்ச்சுவேன். இன்றைக்கி இப்படி தான் வாலிப பிள்ளைகள் சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன பிற்பாடு கூட பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்டிஸ்ட் பெண் பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியல. ஆனால் அதே சமயத்தில் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, O level படிக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக சமைக்கிற பிள்ளைகளாம் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த சமையல் கலை என்பது ஒரு சிறந்த கலை. இதை நாம் கற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் என்ன செய்யலாம்? ஊழியம் செய்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா, இந்த கிறிஸ்தவ பெண்மணி சமையல் திறமையினால் ஒரு புத்த சமுதாய கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ திருச்சபையை உருவாக்குனாங்களாம். எத்தனை ஆச்சரியம்! நிறைய பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கு சமைக்க சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. இது பெற்றோர்கள் செய்கிற குற்றமும் கூட. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஐந்தாவதாக என்ன ஊழியம் செய்யலாம் அப்படின்னா, வானொலி ஊழியம், ரேடியோ மினிஸ்ட்ரி. வானொலி ஊழியம், ரேடியோ மினிஸ்ட்ரி இதெல்லாம் அவுடேட்டடுங்க, இதெல்லாம் எந்த காலம், இப்போலாம் யாருங்க ரேடியோ வச்சுருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் AWR இருக்கிறது உங்களுக்கு தெரியுமல்லவா? அட்வென்டிஸ்ட் வேர்ல்டு ரேடியோ. இதன் வழியாக எத்தனையோ நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ், சந்து பொந்துகளுக்கெல்லாம் சத்தியம் பரவுகிறது. கேமி ஓட்மேன் என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்டு ரேடியோவில். கேமி ஓட்மேன், நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், கூகுளில் போய் பாருங்கள். அந்த பெண்மணி என்ன அழகாக பிரசங்கம் பண்ணுறாங்க AWRல. அவங்க பிரசங்கெலாம் கேட்டிருக்கேன், ஒரு 20-25 பிரசங்கம் கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும், அழகாக பேசுவாங்க.
கேமி ஓட்மேன். இந்த வானொலி ஊழியத்தில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக இருக்கிறார் AWRல. ஆகவே இந்த வானொலி மூலமாக ஏராளமான பேர் சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். 100% புத்த மதத்தவர் உள்ள வடகிழக்கு தாய்லாந்தில், நார்த் ஈஸ்ட் தாய்லாந்து, அங்கே நான் சொன்ன இத்தனை வழிமுறைகளும், இந்த 5 வழிமுறைகளும், எளிய வழிமுறைகளும் அழகாக ஊழியம் செய்வதற்கு புத்த மக்கள் மத்தியில் உதவியாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, வாலி பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். Through our prayerful efforts, through our prayerful involvement in ministry, நம்முடைய ஜெபத்தோடு கூடிய முயற்சிகளினால், ஜெபத்தோடு கூடிய நம்முடைய ஈடுபாட்டினால் இந்த புத்த சமுதாயம் என்ன செய்யணும்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். புத்திஸ்ட் கம்யூனிட்டி ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. அதுதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்ரீலங்காவில் ஒரு இளம் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டானாம். இது பல வருஷங்களுக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம். அப்படி ஏற்றுக்கொண்ட நபர் சொன்னாராம், அந்த இளம் புத்த மதத்தை சேர்ந்த அந்த வாலிபன் சொன்னானாம், I love to look at Jesus' beautiful face. When I look at his face, it gives me courage to do what is right. அப்படின்னு சொன்னார். I repeat. And the young Buddhist in Sri Lanka who was converted to Christianity, he said, I love to look at Jesus' beautiful face. When I look at his face, it gives me courage to do what is right. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அழகான முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அவரது அந்த அழகான முகத்தை பார்க்க பார்க்க சரியானதை செய்வதற்கு எனக்கு தைரியம் கிடைக்கிறது, துணிச்சல் கிடைக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அன்பான வாழை பிள்ளைகளை, இலங்கையில் இருக்கிற வாழை பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். உங்களை சுற்றிலும் நீங்கள் படிக்கிற இடத்துல, எங்களை குடியிருக்கிற இடத்துல, உங்கள் ட்ராவலில் நீங்கள் அநேக யங் புத்திஸ்ட்ஸ், இளம் புத்த துறவிகளை அல்லது புத்த மதத்தை சேர்ந்த பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கலாம். Now it's high time that we take some measures to reach them. ஏதாவது ஒரு வழியில் அவர்களை சந்திக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும், சத்தியத்தை சொல்லணுன்ற ஒரு தாகம், ஒரு வேகம் உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். ஆவியானவர் அந்த தாகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். நீங்கள் ஏசாயாவா, யோனாவா? ஆர் யூ ஐசாயா ஆர் ஜோனா? ஏசாயா என்ன பண்ணாரு? யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து, இதோ அடியேன் இருக்கிறேன், லார்ட் ஹியர் ஐ அம், சென்ட் மீ அப்படின்னு சொன்னார் ஏசாயா. என்னாச்சு தெரியுமா? 60 ஆண்டுகள் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார். ஐசாயா worked as a prophet for 60 long years for God's glory. யோனா தேவனை விட்டு ஓடி போனார், ஊழியத்தை விட்டு ஓடி போனார். அப்புறம் விருப்பம் இல்லாமல் தான் பல கஷ்டங்களை சந்தித்து ஊழியத்துக்கு வந்தார். நீங்கள் ஏசாயாவா, யோனாவா? சிந்திப்போம். ஆண்டவரே, நான் ஏசாயாவாக என்னை இயேசுவுக்கென்று ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் யோனாவா நான் ஓடி ஓடி போயிருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை தொடுங்க, என்னை மாற்றுங்க என்று நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இலங்கையில் இந்த நாளின் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாருக்காக, யங் பாய்ஸ், யங் கேர்ள்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அதே போல் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து இந்த ஜெபவார கூட்டத்தில் இணைந்திருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களை சுற்றி புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது எங்களை சுற்றி புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எங்களால் இயன்ற ஊழியத்தை எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் செய்ய, ஆண்டவரே, எங்களை ஏசாயாவாக மாற்றும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்.
Lord, touch us and transform us so that we can work for the transformation of the community around us. எங்களை சுற்றிலும் இருக்கிற சமுதாயம் உருமாற்றம் அடைய நாங்கள் ஊழியம் செய்யும்படி எங்களை நீர் மாற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் தமிழிலும் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் நடக்கூடிய இந்த வாலிபர் ஜெபவார கூட்டங்களை, செய்திகள் கொடுக்கிற ஊழியக்காரர்களை, பாஸ்டர் செல்வின் மோசஸ், பாஸ்டர் மாலித் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஜெபவார கூட்டங்கள் இலங்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரட்டும். மட்டுமல்ல, கலந்து கொண்டிருக்கிற எல்லார் இருதயங்களிலும் அவர்கள் இடங்களிலும் பெரிய எழுப்புதலை தேவ ஆவியானவர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.